அதே மாதிரி ஒரு கூட்டத்தின் தலைவர், அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும், இல்லைன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுலேயுமே பக்குவப்படாதவர் அவர் ரியல் ஹீரோ. அவர் ரியல் ஹீரோவாக இருக்க முடியாது. ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். 1998 இதே திமுக ஆட்சியில் ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடந்தது கோயம்புத்தூரில். 54 நபர்கள் உயிரிழந்தார்கள். அந்த குண்டுவெடிப்பெல்லாம் நடந்ததுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவர்களை திரு எல்கே அத்வானி அவர்கள் மருத்துவமனையில் சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி, இது ஒரு தலைவனுக்கு அழகு. அப்படி போகக்கூடிய பாதை. அப்படி ஒரு பிரச்சனை அங்கே குண்டு வெடிச்சாச்சுன்னா இவர் அடுத்து ஆஸ்பத்திரிக்கு தான் போவார். ஆனால் ஆஸ்பத்திரியிலையும் குண்டு வைத்தார்கள். அதை பற்றியும் கவலைப்படாமல் ஆஸ்பத்திரியிலையும் எல்லா இடத்துலையும் போய் சந்தித்து போனார். இது ஒரு தலைவனுக்கு அழகு. பிரச்சனை நடந்தவுடனே இவர் அங்கேருந்து திருச்சிக்கு வந்து வண்டி ஏறி மெட்ராஸுக்கு ஓடி வந்து விட்டார். இது ஒரு தலைவனுக்கு அழகல்ல. இருந்திருக்கணும். சரி, அந்த இடத்துல ஒரு கலைவரமாக இருக்கா, ஏதாவது ஒரு இடத்துல அன்டிஸ்க்ளோஸ்டு ஒரு லொக்கேஷனில் கரூரில் இருந்துட்டு அங்கேருந்தே அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி முக்கியமான பொறுப்பாளர்களை கூப்பிட்டு அடுத்தது எப்படி நம்ம வந்து இந்த விஷயத்தில் மேலும் பாதிப்பு வராமல் பார்க்கறது, மேல் மருத்துவ சிகிச்சைக்கு நம்ம என்ன பண்ணுறது, எப்படி நம்ம கட்சி சார்பாக உதவி செய்வதற்கு எப்படி நம்ம வாலண்டியர் ஃபோர்ஸை திரட்டி அடுத்தது என்ன பண்ணணும், இந்த மாதிரி வழி நடத்தக்கூடியவர் தான் தலைவருங்கக்கூடிய அந்தஸ்து உள்ளவர்னு நான் நினைக்கிறேன். இது 98 அத்வானி அவர்கள் செய்தார்கள். ஆனால் இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் விஜய் அங்கேருந்து ஓடி வந்திருக்காருன்னா இது வந்து எதை காட்டுது அப்படின்னா, இதுதான் விஜயோட ஸ்டேச்சர். ஒரு சினிமா ஹீரோ, அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் இல்லை. இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.